வணக்கம் நண்பர்களே. தமிழ் திரையுலகில் நீண்ட காலம் கோலாச்சியவர்களில் ஒருவர்தான் எம்.எஸ். விஸ்வநாதர். மெல்லிசை மன்னன் என அழைக்கப்படும் எம்.எஸ். விஸ்வநாதரின் பாடல்களில் ஒரு துள்ளலும் துடிப்பும் நிச்சயமாக இருக்கும். நாடக கம்பெனியில் தனது வாழ்க்கையை தொடங்கிய எம்.எஸ். விஸ்வநாதரை இசை மேதை எஸ்.எம். சுப்பையா அடையாளம் கண்டு பின் மெல்லிசை மன்னராக உயர்ந்தவர்தான் எம்.எஸ்.வி. இவர் இசையமைத்த பாடல்கள் அனைத்தும் இன்று நம் காதுகளில் தேனாய் வந்து பாயும் அந்த அளவுக்கு இனிமையாக இருக்கும். எம்.எஸ்.வி. இசையமைப்பாளர் மட்டுமல்ல, சிறந்த பாடகரும் கூட. இவர் குரலில் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே என்ற பாடலை கண்மூடி கேட்கும் பொழுது அப்படியே கண்ணன் நன்முன் வந்து நிற்பது போல் இருக்கும். அப்படிப்பட்ட இசையும் குரலையும் கொண்டவர் எம்.எஸ்.வி. சிவாஜி, எம்.ஜி.ஆர்., ரஜினி, கமல், அஜித் என 3 தலைமுறைகளை தாண்டி பணிபுரிந்தவர் எம்.எஸ்.வி. ஜெய்சங்கர், சிவகுமார், முத்துராமன் என பாரபட்சமின்றி தனது இசையை அள்ளி வழங்கிய வள்ளல் அவர். செந்தமிழ் தேன்மொழியாய் என்ற பாடலும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா போன்ற பாடல்கள் இன்றும் கேட்டாலும் தேனாய் இனிக்கும். காலத்தால் அழியாத பல பாடல்களை கொடுத்த எம்.எஸ்.வி. தனது இசையில் மட்டுமின்றி தேவா, கங்கை அமரன், யுவன் சங்கர் ராஜா, ஜி.வி. பிரகாஷ் ஆகியோரது இசையிலும் பாடல்களை பாடியுள்ளார். இந்நிலையில் இசையமைப்பாளர் விஸ்வநாதர் 25 நிமிடத்தில் ஒரு பாடலை உருவாக்கியது குறித்து பேசியுள்ளார். அவர் பேசியது சிவாஜி கணேசன் நடித்த ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது என்ற பாடல் ரெக்கார்ட் செய்ய ரெடியாக இருந்தது. பாடகி சுசீலா ரெடி, ஆர்கெஸ்ட்ரா ரெடி, இப்படியெல்லாம் ரெடியாக இருந்தது. டேக் எடுக்க போகும் நேரம் ஸ்ரீதர் சார் இரவு 1 மணிக்கு வந்து விஸ்வநாதன் இந்த டியூன் நன்றாக இல்லை, வேறு டியூன் போடு என்று சொன்னார். அந்த பாடலில் கொஞ்சம் மாடர்ன் ஸ்டைல் வேண்டும் என்றும் சொன்னார். உடனே 25 நிமிடத்தில் அந்த பாடலின் மெட்டை மாற்றி புதிய டியூனை போட்டேன் என்று சொன்னாராம் விஸ்வநாதர். இயக்குனருக்கு பாட்டு பிடிக்கவில்லை என்றால் நாளை அந்த பாட்டு ரசிகர்கள் மத்தியில் நிற்காது என்றும் சொன்னார். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.